Sri Gurubhyo Namaha. Dear students, today we will see introduction of Sanskrit language. First of all, we want to know about Sanskrit language. What is the Sanskrit language and அதனுடைய benefit என்ன? So we will see first of all about Sanskrit language. Sanskrit language is ancient language and our lot of Indian cultures available in Sanskrit language. நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ஸில் நிறைய ஏராளமான புராதனமான நிறைய கல்ச்சர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருக்குது. தென் lot of scientific message and books available in Sanskrit language. நிறைய இப்போ வந்து மெடிசன் அப்புறம் பார்த்தோம்னா வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்ஜினியரிங் நிறைய வேதாஸ் வந்து நிறைய எல்லா விதமான சயின்டிஃபிக் புக் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்னால பெனிஃபிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்தியாவோட கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து இந்த இதிஹாசாஸ் அண்ட் புராணாஸ் வேதாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். தென் இந்த மெடிசன், சயின்ஸ், டெக்னாலஜி, அஸ்ட்ரானமி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்காகவும் மெயின் டெக்ஸ்ட் புக் எதுன்னு பார்த்தோம்னா வந்து இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த +1 +2ல் நாம் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை ஒரு செகண்ட் லாங்குவேஜாக எடுக்கிறதுனால எந்த விதமான பெனிஃபிட்ஸை நம்மளால் அடைய முடியும், ரீச் பண்ண முடியும் அப்படின்னா 3 பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் ஹையர் செகண்டரி கிளாஸில் நம்ம நல்ல விதமான ஒரு ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா, மற்ற சப்ஜெக்டில் வந்து நிறைய லாட் ஆஃப் லெசன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும், 2 வால்யூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 14 லெசன்ஸ் தான். இந்த 14 லெசனில் வந்து 7 போயம்ஸ் அண்ட் 7 ப்ரோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராமர் இருக்குது, சில ஸ்டோரி டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ சிலபஸ் சப்ஜெக்ட் பார்க்கும்போது அந்த லெசன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இந்த கம்மியான லெசனை ஒரு ஃபியூ லெசன்ஸ் இதை வச்சுக்கிட்டு நம்ம சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த லெசனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணோம்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை செகண்ட் லாங்குவேஜாக எடுக்கிறதுனால பிரயோஜனமாக இருக்குது. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பற்றி நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியும், இதனால் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, லாட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்ஸ், சயின்ஸ் புக்ஸ், அஸ்ட்ரானமி நிறைய விஷயங்களை வந்து இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலும் நாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆல்பபெட்ஸ், வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த லாங்குவேஜுக்குள்ளேயே கொஞ்சம் என்ட்ரு ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வவல்ஸ்னால் என்ன, அப்புறம் கான்சனன்ட்ஸ்னால் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எப்படி ஷேப் இருக்குது, அது எப்படி நம்ம எழுதணும், அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்ஸ்கிருத பரிச்சய கரணம். சம்ஸ்கிருத பரிச்சய கரணம், இட் இஸ் கால்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட். அக்ஷர பரிச்சய, இட் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ். வர்ணாஹ, letters. Okay, letters is 2 type. First one is swaraha. Swaraha, it is called vowels. Then Vyanjanani. Vyanjanani, it is called consonants. Okay,
தமிழில் சொன்னோம்னா ஸ்வராக வவ்வல்ஸ்னா உயிர் எழுத்துக்கள், வியஞ்சனானி கான்சனன்ட்ஸ்னா மெய் எழுத்துக்கள். தென் ஸ்வராக வவ்வல்ஸ் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அ, தென் அ, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ழு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹா. First letter is a, second letter is a, e, e, u, u, ru, ru, ye, I, o, au, aha. Totally 14 letters vowels available in Sanskrit language. Okay. See how to write this. Swaraha, it is called vowels. Okay, swaraha, it is called vowels. First letter is a, second letter is a, third letter is e, then e, then u, then u, then r, then r, a, I, O, Au, aha. A, I, U, R, R, A, I, O, Au, aha. It is called vowels. Vowels called in Sanskrit swara aksharani. Swaraha, it is called vowels. Okay. Then now swaraha. Swaraha, first of all, grasvaha. Grasvaha, it is called short letters. Dirgaha. Dirgaha, it is called long pronunciation. Grasvaha. A, I, U, R, Dr. It is short vowels. Okay. Then long vowel is A, I, U, R, A, I, O, Au. It is long vowels. Now we saw first of all short vowels and long vowels. Okay. Now we go to see about consonants. What is called consonants? மெய் எழுத்துக்கள்.
Vyanjanani. Vyanjanani, it is called consonants. First, now it is Vyanjanani, consonants. How to pronounce these letters? First letter is Ka. First letter is Ka. Second one is Ka. First letter is Ka. Second Ka. Then Ga. Then Gha. Then Nga. Okay. Ka, Kha, Ga, Gha, Nga. Then Cha, Cha, Ja, Ja, Nya. I repeat, Cha, Cha, Ja, Ja, Nya. Then Ta, Ta, Da, Dha, Na. Ta, Ta, Da, Dha, Na. Then Ta, Ta, Da, Dha, Na. Ta, Ta, Da, Dha, Na. Then Pa, Pa, Ba, Bha, Ma. Pa, Pa, Ba, Bha, Ma. Then Ya, Ra, La, Va. Ya, Ra, La, Va. Sha, Sha, Sa, Ha. Sha, Sha, Sa, Ha. Now, இப்போ நாம் அதை வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் க, தென் க, தென் க, தென் घ, then nga. Ka, kha, ga, gha, nga. Okay. Then cha, cha, ja, ja, nya, cha, cha, ja, ja, nya. Then ta, ta, da, dha, na. Then ta, tha, da,
ध न त थ द ध न then प फ भ भ म प फ ब भ म then य र ल व य र ल व okay then श क्ष स ह okay व्यंजनानि consonants क ख ग घ ङ च च ज झ ञ ट ठ ड ढ न then त थ द ध न प फ ब भ म य र ल व श क्ष स ह okay now we saw about swaraha and vyanjanaha. It is called in English vowels and consonants. Okay. First of all, you should practice many times vowels and consonants. Then only you can learn Sanskrit words, how to pronounce and எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த லெட்டர்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உண்டு. 1 time 2 time ப்ராக்டிஸ் பண்ணால் பத்தாது. அது வந்து கவுண்ட்லெஸ். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக இன்வால்மெண்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக இந்த லாங்குவேஜ் ஆனது நமக்கு வந்துடும், அந்த நாலேஜ் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ.